அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில நமக்குன்னு ஒரு இடத்தை அமைச்சிக்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சிரமமா இருக்கு. நமக்குன்னு சொந்தமாக ஒரு இடத்த வாங்கணும்னு சொன்னால் அதுக்காக நம்ம எவ்வளோ எஃபெக்ட் எடுக்கணும், எவ்வளோ போராடணும். ஆனால் நாம் நிரந்தரமாக வாழப்போகக்கூடிய இந்த சொர்க்கத்தில் ஒரு இடத்தை, அதாவது ஒரு கோட்டையை நமக்கு அமைச்சிக்கிறதுன்றது எவ்வளோ எளிதான காரியம் தெரியும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஹ குல் ஹுவல்லாஹு அஹத் 10 மர்ராத், யார் சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா இஹ்லாஸை 10 முறை ஓதுகின்றார்களோ புனியலஹு கஸ்ருன் ஃபில் ஜன்னா என்று சொன்னார்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அமைத்து தரப்படும் என்று சொன்னார்கள். அதே சூறாவை 20 முறை ஓதினால் 2 மாளிகைகள் அமைத்து தரும் சொன்னார்கள். அதே சூறாவை 30 முறை ஓதினால் 3 மாளிகைகள் அமைத்து தரப்படும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தபரானியில் வருகின்றது. அல்பானி அவர்கள் இது சஹீஹ் என்று அறிவித்திருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 10 முறை சூரா இஹ்லாஸை ஓதினால் ஒரு கோட்டை. எத்தனை கோட்டைகளை ஒரு நாளும் கட்டலாம். உங்களுக்காக கட்டுங்கள். உங்களுக்கு தெரிந்த இடத்துல இதை சொல்லுங்க, அவங்களும் இந்த மாதிரி கோட்டைகளை கட்டட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.